இது உங்கள் ஏகே ரெஸ்லிங் தமிழின் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் ஷோவோட மெயின் ஈவென்ட் மேட்சுக்கு வந்திருக்கோம். இந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் கெவின் ஓவன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போற WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஃபர்ஸ்ட் இந்த மேட்சுக்காக கெவின் ஓவன்ஸ் வராரு. கெவின் ஓவன்ஸ் வந்தோடனே அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் என்ட்ரு. கோடி ரோட்ஸ் வந்து விண்டேஜ், இது ஃபுல்லாவே விண்டேஜ் செக்மெண்ட்ல இருக்கிறதுனால விண்டேஜ் டைப்பான பெல்ட்டை கொண்டு வந்திருக்காரு. அந்த ஈகிள் பெல்ட்டை கொண்டு வந்திருக்காரு. ஈகிள் பெல்ட்டை கொண்டு வந்து இந்த சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் ஆரம்பிச்சோன்னே கெவின் ஓவன்ஸ் வெளில போயிடுவாரு. வெளில போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளில போன கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி உள்ள கூட்டு வராரு. இந்த மேட்ச் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் ஆகும். இதுல சூசைட் டிவை போடுவாரு. போடும்போது கோடி ரோட்ஸ் காலில் இன்ஜுரி, ஏன்னா ஏற்கனவே ஸ்மாக் டவுன்ல இன்ஜுரி ஏற்பட்ட மாதிரி காமிப்பாங்க. அந்த இன்ஜுரி இப்படியே தொடர்ற மாதிரி இங்கேயும் காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கெவின் ஓவன்ஸ் ரேண்டி ஆர்டனோட விண்டேஜ் மூவ் ஆனால் ரேண்டி ஆர்டன் எப்படி கமெண்ட்ரி டேபிளில் தூக்கி விட்டேறி வர அந்த மூவ்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூவ்ஸ் எப்படி கோடி ரோட்ஸ்க்கு அதே மாதிரியே பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ண கமெண்ட்ரி டேபிளில் உள்ளவங்களாம் ரேண்டி ஆர்டன் கத்த உடனே வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கேமரா முன்னாடி போய் ஹே ரேண்டி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. இந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஆர்டனை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம கெவின் ஓவன்ஸ். இந்த மேட்ச் அப்படியே ரொம்ப நம்மளை இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் உள்ள ரிங்குள்ள போயிடுவாங்க. கோடி ரோட்ஸ் காலை பிடிச்சிக்கிட்டே இருப்பார். காலில் இன்ஜுரி ஏற்பட்ட மாதிரியே காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கமெண்ட்ரி டேபிளில் வெளில அடிச்சிக்க ஆரம்பிச்சு கமெண்ட்ரி டேபிளில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஆர்டன் எப்படி கமெண்ட்ரி டேபிளில் ஒரு ஆர்கேவை போடுவாரோ அந்த மாதிரி இப்போ கோடி ரோட்ஸ் போட்டிருக்காரு. ரெண்டு பேருமே வந்து கோடி ரோட்ஸும் சரி கெவின் ஓவன்ஸும் சரி ரேண்டி ஆர்டன் இல்லாமல் ரேண்டி ஆர்டனை டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ரேண்டி ஆர்டன் பதில் கண்டிப்பாக கொடுப்பாரான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கெவின் ஓவன்ஸ் பாம்போட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரி மேலே விழுந்துருவார் கோடி ரோட்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கெவின் ஓவன்ஸ் பின் பண்ணி பார்ப்பார். அந்த இடத்துல ரெஃப்ரியே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ரோப்ல ஜம்ப் பண்ணி கிராஸ் பாடி போடுற நேரத்தில் வந்து கெவின் ஓவன்ஸ் வந்ததுனால அப்பயும் ஒரு ரெஃப்ரி மேலே விழுத்துருவாங்க. ரெண்டு ரெஃப்ரி, ஒரு ரெஃப்ரி புதுசாக வருவார், அவர் மேலே விழுந்த மேட்சை கொலாப்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் சேரால எடுத்து அட்டாக் பண்ணலான்ட்டு வருவார் கெவின் ஓவன்ஸ். அதை பார்த்த கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கிராஸ் ரோட்ஸை ஸ்டீல் சேர்லேயே போட்டுருவார். போட்டுட்டு ஸ்டீல் சேரை வெளில தள்ளி விடுவார். ஆடியன்ஸ் வந்து பின் பண்ணுவார். ஆடியன்ஸ்லாம் கத்துவாங்க 1-2 6 வரைக்கும் ஆடியன்ஸ் என்னதுக்கப்புறம் தான் ரெஃப்ரி வெளில இருந்துக்கிட்டு டேப் தட்ட ஆரம்பிப்பார். டேப் தட்டி இந்த மேட்சை முடிச்சு வச்சிருவோம். இந்த மேட்ச்சில் வந்து கோடி ரோட்ஸ் வின் பண்ணி சாம்பியனை ரீடைன் பண்ணிட்டு போயிட்டார். இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேருமே ரேண்டி ஆர்டனை டீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டம் எப்படி போக போகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க.